திருவண்ணாமலைக்கு வருகை தந்த தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் கூட்டுறவுத்துறை ராதாகிருஷ்ணன் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், திருவண்ணாமலை கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் பார்த்திபன், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இணைப்பதிவாளர் ஜெயம், துணை பதிவாளர்கள் ராஜசேகரன், துரைராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பின்பு கூட்டுறவுத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிறந்த பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை, 226 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,84,23,900 மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்பு அவர் செய்தியாளரிடம் கூறியது, ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு விநியோகத்தில் அரிசி, சர்க்கரை, உப்பு உள்ளிட்டவை தேவைக்கு அதிகமாக இருப்பு உள்ளது. கடந்த ஜூலை மாதத்திற்கான பாமாயில் பருப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாதம் ஒரு முறை ஒப்பந்தம் போட வேண்டியதால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அதை சீர் செய்து வருகிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் அறிவுரையின் பேரில் கூடுதலாக பாமாயில் 40,000 டன் பருப்பு பெற ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது என்று கூறினார்.